யாரை பார்த்து சொல்கிறீங்க? நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு முந்தா நேற்று பிகில் அடிச்சுட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு கொடுக்குறவங்களோட புரண்டுட்டு கொடுக்குற தண்ணியை குடிச்சிட்டு நேற்று வரைக்கும் தூங்கிட்டு அங்கிள்னா மாமா தானே, வயசில் பெரியவர் மாமா இல்லை. அப்போ நான் வயசில் பெரியவர், எனக்கு என்ன வேணாம மச்சான் 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 கேட்டுக்க மச்சான். இந்த கட்சி நீ உங்கள் ஒப்பனுக்கு பிறந்தல்ல, உங்கள் ஒப்பங்கிட்ட போய் கேட்டுப்பாரு. திமுகனா என்ன, ஐயா கலைஞர்னா என்ன. எங்களை சொல்கிற டெல்லியிலேருந்து அது அரசுக்கு வந்தவுடனே டெல்லிக்கு ஓடுறோன்னு நெய்வேலியிலேருந்து உன்னை அலேக்கா தூக்கிட்டு வந்தாங்களா? எதுக்கு தூக்கிட்டு வந்தாங்க? அந்த கேஸ் என்னாச்சு? நீ சொல்கிற கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அரசியல் எதிரிகள் மாறலாம், கொள்கை எதிரி மாறுவானா? அப்ப யாரை திட்டம் நீ? அங்க காசை வாங்கிட்டு ஜோசப் விஜய்ன்னு சொல்லி ஓட்ட பிரி நாங்க உள்ள பூந்து வந்துடலான்னு அந்த சாயங்காலத்தில் கண்ணு தெரியாத கவுண்டமணி சொல்லுவான்ல, ரெண்டு பைக்கு வருதுன்னு நினச்சி நான் நடுவில் பூந்து போயிடலான்னு பார்த்தேன்னு. அப்போ சொல்லுவாங்க பாரு, 2 வண்டின்னு நினச்சி நடுவில் பூந்தினா ஆக்சிடென்ட் ஆகி தரையில் செத்து போயிடுவேன். அதுதான் நடக்கும். நான் விஜய் மட்டும் சொல்லல, விஜய் ரசிகராக இருக்கின்ற என்னோடு பிறந்து என்னோடு வாழ்ந்து என்னோடு கஷ்டத்தில் அனுபவித்து இருக்கின்ற என் அன்பு தம்பிகளே, உங்களை மன்றாடி கேட்கிறேன். ஒருவேளை அவன் பின்னால் நீங்கள் சென்றால், அவன் 2 படத்தை எடுத்து வைத்தான். 25 ஒரு படம் வந்துருச்சா? 26 ஜனநாயகன் ஒரு படம் வருமா? அதுக்கப்புறம் மார்ச்சில் தேர்தல் அறிவிப்பாங்களா? ஏப்ரலில் தேர்தல் நடக்குமா? மேல ரிசல்ட் வருமா? ஒருவேளை தோத்துட்டா சினிமாவுக்கு போயிடுவான். நீங்கள் நடுரோட்டில் நின்று அனாதியாக நிற்பீங்க. அந்த நிலையை மறக்க நீங்களும் தமிழர்கள் தான், நீங்களும் எண்ணில் ஒருவன் தான் என்பதை மட்டும் நினைத்து இந்த மக்களையும் மக்களையோடு சேர்ந்திருக்கின்ற வாடுகின்ற இனத்தையும் ஜனத்தையும் காக்க ஒரு கட்சி இந்தியாவில் ஒன்றென்றால் அது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை என்று நினைத்து 14 வயதில் கலைஞர் வந்தால் 12 வயதில் வந்த முதல்வர் தான் இன்று ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கு வயது 23. திருமணமான கையோடு சிறைச்சாலை